நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. ராஜ்யத்தை குறித்து இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி லூக்கா 16வது அதிகாரம் வசனம் 16. லூக் சாப்டர் 16 verse 16. நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். இந்த வசனம் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் பிரிக்கப்பட்ட மையத்தை காண்பிக்குது. பழைய ஏற்பாடு நமக்கு எதை குறிக்கிறதா இருக்கு? நியாயப்பிரமாணத்தின் காலத்தை குறிக்கிறதாக இருக்கு. தேவன் நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுத்து அவர்களை பிரித்தெடுத்து தீர்க்கதரிசிகள் மூலமாக அவர்களுக்கு இடைப்பட்டாரு. அது மாத்திரம் இல்லாம யாரெல்லாம் தேவனுடைய வாக்க உள்ளபடி கேட்டு அவருடைய உடன்படிக்கையை கை கொள்றாங்களோ அவங்களே அவருடைய சொந்த சம்பத்தா இருப்பாங்கன்னு சொல்லி யாத்ராகமம் 19வது அதிகாரம் 5வது வசனத்துல தேவன் தாமே சொல்றாரு. அந்தபடியா தேவன் அருளி செய்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்கிறவங்க தேவனுடைய ஜனங்களாக பிரித்தெடுக்கப்பட்டு அவருடையவர்களாக இருக்கிறாங்க. அதையே பழைய ஏற்பாடு புஸ்தகமானது பிரதிபலிக்கிறதாக இருக்கு. ஆனா புதிய ஏற்பாடு துவங்கும் போது தேவனுடைய ராஜ்யமானது பிரசங்கிக்கப்படுது. யோவான் ஸ்நானம் துவங்கி மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அது முதல்ல இருந்தே புதிய ஏற்பாட்டின் காலம் துவங்குகிறதாக இருக்கு. அதையே இந்த வசனம் தெளிவுபடுத்துது. நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. யோவான் ஸ்நானன் என்னும் தீர்க்கதரிசி எழும்புகிற வரைக்கும் நியாயப்பிரமாணத்தின் காலமாகவே இருந்திருக்கு. எப்போ அவர் எழும்பி மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறதுன்னு பிரசங்கிக்க தொடங்கினாரோ அப்பவே தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்படியாக அறிவிக்கப்பட்டது ஒரு பெரிய மாற்றத்தை காண்பிக்குது. ஆங்கிலத்துல டிரான்சிஷன் சொல்லுவோம் இல்லையா? எதனாலனா நியாயப்பிரமாண காலம் வரைக்கும் ஆண்டவர் எப்படியான கட்டளையை கொடுத்திருந்தாரு? நீ இந்த கட்டளைகள் எல்லாம் கை கொண்டனா என்னுடைய ஜனமா இருப்ப, நான் உன்னை என்னுடைய சொந்த சம்பத்தா வச்சிருப்பேன்னு சொன்னாரு. ஆனா தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்ட பிற்பாடோ, அதாவது புதிய ஏற்பாடு காலம் துவங்குறதாக நாம பாக்குறோம் இல்லையா? அந்த நேரம் முதல் தேவன் தம்முடைய ராஜ்யத்தை நமக்கு சமீபமாக்கிட்டாரு. அதாவது அவரை விசுவாசிச்சா அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை தந்தளிருக்காரு. இதையே யோவான் 1 அதிகாரம் சொல்லுது இல்லையா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இது நியாயப்பிரமாண காலத்திலிருந்து எப்படி வித்தியாசப்படுதுன்னா, அப்போ தேவன் கட்டளைகளை கை கொண்டாதான் தன்னுடைய ஜனம்னு சொன்னாரு. ஆனா ராஜ்யம் சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்ட பிற்பாடு அதை விசுவாசிச்சோம்னா அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்று பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக நாம் அவருடைய கட்டளைகளை பின்பற்றுவதற்கு அவர் தாமே நமக்கு கிருபை செய்கிறவராக இருக்கிறாரு. இந்தபடி கடினமான நுகத்தை நீக்கி தேவன் நமக்கு எல்லாவற்றையும் லகுவாக்கியிருக்காரு. அவருடைய ராஜ்யத்தை நம்ம எல்லாருக்கும் சமீபமாக்கி இருக்கிறாரு. அப்படியான ராஜ்யத்துல யாவரும் பலவந்தமாய் பிரவேசிக்கிறார்கள்னு இந்த வசனம் நிறைவு செய்யப்பட்டிருக்கு. சமீபமாய் தந்தரப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்தை நாம பலவந்தம் பண்ணி பிடித்துக் கொள்கிறவர்களாக இருக்கணும். அப்படியாகவே அதற்குள்ளார பிரவேசிக்க முடியுங்கிற வழிய கிறிஸ்துதாமே நமக்கு இங்க சொல்லியிருக்கிறாரு. இது இங்க மாத்திரம் இல்ல, மத்தேயு 11வது அதிகாரம் 12வது வசனத்திலையும் யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். பலவந்தம்னா என்ன? ஃபோர்ஸ்ஃபுல்லா ரிகரஸா ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்கிறத குறிக்கிறதா இருக்கு. அந்தபடி இவ்வளவு சமீபமாக கொடுக்கப்பட்ட ராஜ்யத்தை நாம பலவந்தமா பிடிச்சுக்கணும். அதாவது ஃபோர்ஸ்ஃபுல்லா எப்படியாவது அதற்குள்ளார பிரவேசிக்கணுங்கிற கட்டாயமும் வாஞ்சியும் நமக்குள்ளார காணப்படணும். அந்தபடியா இருக்கும் போதுதான் நாம பரலோக ராஜ்யத்துக்குள்ளார பிரவேசிக்கிறவர்களாக இருப்போம். தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்றுக்கொள்வது எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா? இந்தபடியான பாக்கியத்தை தேவன் தாமே நமக்கு தந்தளிருக்கிறாரு. அப்படி அவருடைய ராஜ்யத்திற்கு உட்படுபவர்களாக
நாம இருக்கிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் தந்தரப்பட்டிருக்கிறாரு. அவர் நம்மை சத்தியத்தின் பாதையில் நடத்தி சென்று அந்த ராஜ்யத்திற்குள்ளார பிரவேசிக்க துணை செய்கிறவராகவும் இருக்கிறாரு. இப்படியாக அருளி செய்யப்பட்ட ராஜ்யத்தை பிடித்துக் கொள்வதற்கு நமக்குள்ளார ஒரு தீர்மானம் வேணும். நாம பலவந்தமா அதை பிடித்துக் கொள்ளணும். அப்படியாக இருக்கும்போதுதான் நாம அதற்குள்ளார பிரவேசிக்க கூடியவர்களாக இருப்போம். இதை நாம உணர்ந்து செயல்படுறோமா? அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்ட பிற்பாடு இதன் அருமையை உணர்ந்திருக்கிறாங்க. அதனால்தான் 2 பேதுரு 1:11 சொல்லுது, இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும் சொல்லியிருக்கிறாரு. அப்படி கிறிஸ்துவின் நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் நமக்குள்ளார பரிபூர்ணமாக காணப்படணும். அப்படியாக காணப்படும் போதுதான் பலவந்தமாக ராஜ்யத்தை பிடித்து கொண்டு அவரிடத்துல சேரணுங்கிற வாஞ்சை நமக்குள்ளார வரும். இந்தபடியானவர்களாக நாம ஒவ்வொருவரும் மாறணுங்கிறதே தேவனுடைய விருப்பமா இருக்கு. இந்த பூமியானது பாவத்தினால நிறைந்திருக்கு. இதுல நாம நீதியோ நியாயமோ எல்லா இடத்துலயும் பார்க்க முடியாது. ஆனா அவருடைய ராஜ்யமானது எப்படி இருக்கும்? சங்கீதம் 45:6 சொல்லுது, தேவனே உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலா இருக்கிறது. அந்தபடியாக தேவனுடைய ராஜ்யமே என்றென்றைக்கும் நிலைத்திருக்க கூடியதாக நீதியின் செங்கோலால ஆளப்படுகிறதாக இருக்கு. அங்க நாம எந்த அநீதியும் பார்க்க முடியாது. எந்த ஒரு வஞ்சனைக்கும் பாவத்திற்கும் இடம் இருக்காது. அப்படிப்பட்ட ராஜ்யத்தை நாம எவ்வளவு பலவந்தமாக பிடித்துக் கொள்ளணும். இந்தபடியான வாஞ்சை நமக்குள்ளார காணப்படுதா? தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட நமக்குள்ளேயே அந்த வாஞ்சை காணப்படலனா மற்ற ஜனங்களுக்கு இந்த வார்த்தைகள் எப்படி போய் சேரும்? இதை நாம நிதானிச்சு பார்க்கணுங்கிறதுக்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து சமீபமா இருக்கிற ராஜ்யத்தை பலவந்தமா பிடித்துக்கொள்ள அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, அந்த நாட்கள்ல நியாயப்பிரமாணத்தை கை கொண்டவர்களே உம்முடைய ஜனமா இருந்தாங்க. ஆனா இந்த நாட்கள்லயோ ராஜ்யத்தை எங்களுக்கு சமீபமாக்கி உம்முடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கீங்க தகப்பனே. இந்த பாக்கியத்தை உணர்ந்தவர்களாக நாங்க ஒவ்வொருவரும் செயல்படணுங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாய் உம்முடைய ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணி பிடித்துக் கொள்கிற வாஞ்சை எங்க ஒவ்வொரு இடத்துலயும் காணப்படணும் தகப்பனே. ஆம் ராஜா, அதற்கான பிரவேசம் எங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்க பண்ணும்னு உம்முடைய வார்த்தைகளும் எங்களுக்கு தெளிவுபடுத்துதே ராஜா. அப்படியாய் உம்முடைய ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணி பிடித்துக் கொள்கிறவர்களாக நாங்க ஒவ்வொருவரும் உணர்வுள்ள இருதயத்தை பெற்றுக்கொள்ள தேவரீர் எங்களை நடத்தியருளுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.